ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஐபிஎல் தான், கிரிக்கெட் தான். ஐபிஎல் பேசுவோமா? எஸ், கபடி தான் ஒரு ரெண்டுக்கு வந்துருச்சு இல்லை, தமிழ் தலைவர் தான் குவாலிஃபை ஆகல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐபிஎல்லும் நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு தெரியும். ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆளுங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க பிளேயர் வச்சுக்கிட்டு. இனிமேல் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட வேண்டியது தான் பாக்கி. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? ஒண்டர் கிட். புதுசாக ஒரு பையன் வந்திருக்காப்புல, நியூ சென்சேஷன். அவர் பேர் வந்து சூர்யான் ஷெக்டே. யாருன்னு கேட்பீங்க? அந்த பையன் 21 வயசு ஆகுது. வெரி குட் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர். அவர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowling போடுவார். பட் மெயின்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக தான் விளையாடுறாரு, பேட்டிங் ஆல்ரவுண்டர். திடீர்னு இவரை பற்றி ஏன் பேசுகிற அப்படிம்பீங்க. திடீர்னுலாம் இல்லை, ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எடுத்திருக்காங்க இவங்க ஐபிஎல்லில் ஆக்ஷனில் 30 lakhs பேஸ் ப்ரைஸுக்கு. சரி இருக்கட்டும் அப்படிப்பீங்க. அப்படி இல்லை, இந்த பையனை பற்றி ஒன்று ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு தான். ரைட், பஞ்சாப் கிங்ஸ் அது ஒரு இருக்கட்டும். இந்த லைம் லைட்டில் எப்படி வந்தாப்புலன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுக்கு விளையாண்டார் அவர். ஒரு போன சீசன் நினைக்கிறேன், அதுக்கு முந்தைய சரியாக தெரில, கரெக்ட் பண்ணுங்க தப்பாக இருந்தால். அண்ட் விளையாண்டாரா இல்லை பெஞ்சில் இருந்தாரா தெரியல. பட் இப்போ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் ஹிம். எஸ், ரீசன் என்னன்னா, இப்போ முடிஞ்சது சயீத் முஸ்தாக் அலி ட்ராஃபி. ஆமாம், அது மும்பை தான் ஜெயிச்சாங்க ஃபைனல் அகேன்ஸ்ட் மத்திய பிரதேஷ். ஆமாம், தமிழ்நாடு குவாலிஃபை ஆகலை, தோத்துட்டாங்க. அவங்க குரூப்லேயே போயிட்டாங்க, வெளில அமுச்சு விட்டாங்க அவங்கள. ஒரு காலத்தில் நம்ம கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கோம் சயீத் முஸ்தாக் அலி. தமிழ்நாடு சொல்கிறேன், ஒரு வாரமாக இருக்கட்டும். இந்த பையனை பற்றி வருவோம். இந்த பையன் லேமினேட்டுக்கு வந்தாப்புனா குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து சயீத் முஸ்தாக் அலியில் இது விதர்பாக்கு எதிராக 224 சேஸ் பண்ணோம். ஆமாம், 11 runs கிட்டத்தட்ட ஆவரேஜ். ஒரு ஸ்டேஜில் டக்குனு லாக் ஆகிடுச்சு மேட்ச்சு. இவ்வளோக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களாம் இருக்காங்க, ரஹானேலாம் அந்த டீமில் மும்பையில். ஆமாம், ஸோ இவர் விளையாடும் போது என்னன்னா 29 பாலில் 65 வேணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஆஹா, என்ன ஆகும்னு நினைக்கும் போது வந்தார்ல இந்த பையன். ஆமாம், அவர் சூர்யான் ஷெக்டே. அவர் 6-6-6-4 22 ரன் ஒரு பவுலர் போட்டு அடிச்சிட்டாரு வந்தோடனே. அந்த பவுலர் யாருன்னா மண்டர் மஹாலே. அவர் ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், விதர்பா பவுலரு. அதுக்கப்புறம் மேனேஜபிளாக வந்துச்சு, ஸ்கோர் டவுன் ஆகிடுச்சு, ரன் ரைட்டு. ஜெயிச்சிட்டாங்க குவார்டர் ஃபைனல். அதில் இந்த பையன் வந்து 12 பாலில் 36 ரன்னுங்க, ஒரு 4 அண்ட் 4 6 வாங்கிக்க டமால்னு. ஆமாம், 300 ஸ்ட்ரைக் ரேட்டு T20யில். வெல் பிளேட். எஸ், அது மட்டும் இல்லை, ஃபைனல்லேயே ஒரு கலைஞர் இந்த பையன். ஃபைனலில் என்ன பண்ணாருன்னு கேட்பீங்க. ஆமாம், மத்திய பிரதேஷ் கூட தான் ஃபைனலு. அண்ட் 175 சேஸ் பண்ணுறாங்க, 174 ரன் அடிச்சாங்க மத்திய பிரதேஷ். மும்பை சேஸ் பண்ணும்போது திருப்பி லாக் ஆகிடுச்சு. 24 பாலில் 46 வேணும் கடைசியில் ஜெயிக்கிறதுக்கு. இவர் ஃபினிஷர். ஃபினிஷர்னா பேடு கட்டி ரெடி உட்காந்து போ அடி டமால்னு. 24 பாலில் 46 வேணும். வந்தார் நம்ம சூர்யான்ஷ். வந்தோடனே செம்ம அடி தான். எஸ்பெஷலி யார்? வெங்கடேஷ் ஐயர். அவர் பெரிய பிளேயர், உங்களுக்கு தெரியும். அண்ட் கேகேஆருக்கு விளையாண்டார் வெங்கடேஷ் ஐயர். அப்போது அவர் வந்தோடனே ஒரு 6. அப்புறம் ரன் ரேட்டு மேனேஜபிளாக வந்தது. அப்புறம் மெயினாக இன்னொருத்தரை போட்டு அடிச்சது வந்து திரிபுரேஷ் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் மத்திய பிரதேஷ் டீமில். அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அவர். ஆமாம், அவர் ஒரு 4 ஒரு 6 டமால். ஆமாம், 15 பாலில் 36 ரன் அடிச்சிட்டாவில் இந்த பையன். 3 4 3 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 240. கப்பு ஜெயிச்சு ஸ்ரேயர் கையில் கொடுத்துட்டாருந்தா வச்சுக்க கப்புன்னு. ஆமாம், அந்த அளவுக்கு டேலண்டட், பிக் ஹிட்டிங். ஈ கேன் கிளியர் எனி பவுண்டரி. 75 மீட்டர் 80 மீட்டர் 90 மீட்டர் கொண்டு வா, எந்த மீட்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு விளையாடுறவர். இவரை கேட்டாங்க, உன்னோட யாருப்பா உன்னோட ஐடல், ரோல் மாடல்? அது 2 பேர் சொல்லிட்டார் அவர். ஆமாம், ஒன்று ஹார்திக் பாண்டியா, ஓகே, ஆல்ரவுண்டர், வெரி குட். இன்னொன்று யாருன்னா பென் ஸ்டோக்ஸ். எஸ், பென் ஸ்டோக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஹீட்டிங்லாண்டார். அதான் இந்த வாட்டி காட்டாக இருப்பார், அடிக்கிறார். ரைட், இந்த வாட்டி பஞ்சாபுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹீட்டிங்லாம் பார்த்துட்டாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸில் தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். இந்த ஸ்ரேயஸ் ஐயர் தான் இவருக்கு கேப்டன் மும்பை இதுக்கும் சயீத் முஸ்தாக் அலியில். ஸோ இன்னும் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன ஸ்ரேயஸ் ஐயருக்கு? அதுலேயே நல்ல நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸில். ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸு, போலர் நம்ம இழந்த சாஹல் அங்கே தான் இருக்கார், மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நிறையா டாப் கிளாஸ் பிளேயர்லாம் இருக்கார். இந்த பையனும் நிறையா கற்றுப்பாப்பில். ஒண்டர் கிட், இப்போதைக்கு அவருக்கு ஒரு டைட்டில் ஒண்டர் கிட் கொடுத்துருவோம். இவர் ஃபஸ்ட் கிளாஸ் விளையாடிருக்காரு ரஞ்சி ட்ராஃபி. ஃபஸ்ட் கிளாஸ் விளையாடினா தான் நீங்கள் எந்த கேம் விளையாட முடியும். வெறும் T20 தான் விளையாடுவார்னா யூ வில் ஃபேட் அவே. ஃபஸ்ட் கிளாஸே இவர் டெபு பெங்காலுக்கு எதிராக விளையாண்டார். ஆமாம், 21 வயசில் ஈடன் கார்டனில். அதுவும் ரைட். அதனால் ஈ நோஸ் அவுட் டு பேட். அந்த ஸ்ரேயஸ் ஐயரே ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணார் இவர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். இஸ் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேஷன். எப்போ பார்த்தாலும் நெட்ஸில் தான் இருப்பார் அவர். பேட்டு, க்ளவுஸு, பேடு, கை இதுமா. ஸ்ரேயஸ் ஐயர் அப்ரிஷியேட் பண்ணி பார்ப்போம் இந்த ஐபிஎல்லில் இந்த பையன் என்ன பண்ணுறாப்லன்னு. there is something to look forward இல்லையா. ரைட், அது சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாத விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்தது பற்றி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.